பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒரே இடத்தில் தியாகிக்கும் துரோகிக்கும் சிலையா என்கின்ற கேள்வி நம்மிடம் இருக்கிறது. அதேபோல் செங்கிப்பட்டியில் வைக்கப்பட்ட குபேரன் சிலை என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த சிலை குறித்து, இது வைக்கப்பட்ட விதம் குறித்து, இது யாருடைய சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கு என்கின்ற ஒப்பீடு குறித்து நம்ம பேசவே கூடாது. இதை நம்ம கடந்து போயிட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் தினந்தோறும் அந்த வழியாக பயணப்படும் பொழுது ஒரு தியாகத்தின் உருவமாக இருக்கின்ற ஒரு தியாகியினுடைய சிலையை பார்ப்பதற்கும், அதே இடத்துல சரியாக ஒரு 10 அடி தொலைவில் அந்த தியாகியினுடைய தியாகத்தை வீணடித்த ஒரு துரோகியினுடைய சிலையையும் பார்க்கறது உண்மையிலேயே ஒரு சாபம், வாழுகின்ற காலத்தில் கிடைத்த சாபம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதை குறித்து தான் நம்ம பேசணும்னு நினைச்சோம். குறிப்பாக தமிழர்களினுடைய இன உணர்வின் மீது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எந்த அளவுக்கு மோசமான அணுகுமுறையை கொண்டிருக்கின்றது, எவ்வளவு இழிவாக நமது உணர்வுகளை மதிக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்றாகவும் எனக்கு படுகிறது. உண்மையிலேயே அந்த சிலை வைத்த பிறகு அந்த சாலை வழியாக பயணம் பண்ணுவதை கூட தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மன உளைச்சல் நமக்கு வருகிறது. அப்படி என்ன சிலை, அப்படி எந்த இடத்துல இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கு, அதுவும் எதன் பக்கத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு பெரிய வருத்தத்தை கொடுப்பதாக இருக்குது. 2009 காலகட்டத்தில் சிங்கள பேரினவாதம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 40 பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவோடு இயங்கிய காங்கிரசினுடைய உதவியோடு இந்த இனப்படுகொலையை செய்து முடித்தது. காங்கிரஸுக்கு அன்றைக்கு இருந்த அதிகாரம் என்பது காங்கிரஸின் அதிகாரம் அல்ல, மாறாக தமிழ்நாட்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுத்த அதிகாரம். அப்போ அந்த காங்கிரசினுடைய பேரதிகாரம் சிங்கள பேரினவாதத்திற்கு உதவிய அந்த விதம் 1.25 லட்சம் மக்களை ஈழத்தில் கொன்றொழித்தது. அந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இளைஞன் உண்மையிலேயே இங்கு உறங்கி கிடக்கின்றவர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னுடைய தேக்கு மர தேகத்திற்கு தீயை வைத்து கொண்டான். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2009 வருடம். அந்த காலகட்டத்தில் பார்க்கலாம், முத்துக்குமாரினுடைய தியாகம் குறித்து பேசியவர்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். முத்துக்குமாரினுடைய தியாகத்தை குறித்து, அதற்கு காரண காரியங்களை கற்பித்தது குறித்து, தன்னுடைய உயிர் தியாகத்திற்கான நோக்கத்தை முத்துக்குமார் மரண சாசனமாக எழுதி வைத்து விட்டு தான் இறந்து போனான். ஒருவேளை அப்படி ஒரு மரண சாசனம் எழுதப்பட்டு இல்லாவிட்டால் இங்கே இருக்கிறவெல்லாம் அவன் சாதிக்காரெல்லாம் ஏன் சாதிக்காக இறந்து போனான்ருப்பான். இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைமையாக இருந்த கருணாநிதி என்கின்ற கயவன் என்ன செஞ்சிருப்பார், கயவன்னு சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் பயமோ அல்லது வருத்தமோ இல்லை. என்ன செஞ்சிருப்பாருன்னா அதை ஒரு தியாகமாகவே கண்டுகளிச்சிருக்க மாட்டார், கொண்டாடியிருக்க மாட்டார். அன்றைய காலகட்டத்தில் முத்துக்குமாரினுடைய அந்த இறப்பை கொச்சைப்படுத்தியவர் கருணாநிதி. ஏன்னா அந்த மரண சாசனத்தில் கருணாநிதியினுடைய நரித்தனத்தை தோலுரித்து காட்டி பதிவு செய்து வைத்திருந்தவன் தியாகி முத்துக்குமார். தியாகி முத்துக்குமார் இறந்து போகிறாரு. இந்த ஈழத்திலிருந்து புலிகள் தரப்பிலிருந்து புலிகளினுடைய இரங்கல் கடிதமே வெளியானுச்சு. அவ்வளோ பெரிய தியாகத்தை போற்றி மதித்தது தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே இந்த தியாகமானது போற்றி மதிக்கப்பட்டது. முத்துக்குமாரை தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 பேர் தொடர்ச்சியாக இந்த தியாகத்திற்கு, இந்த ஈழ விடுதலைக்கான இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி உயிர் தியாகங்கள் செஞ்சாங்க. அவங்க 13 பேருக்குமே 13 இல்லை, நான் சொல்கிற கணக்கு 18 அந்த வழியில் வரும். அடையாளம் கட்டப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் செய்தித்தாள்களில் வரப்பட்டு, அது போன்றவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாகவே நம்ம முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் கற்சிலை வடிவமைப்புகள் வைத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உணர்வெளிச்சியை தமிழகத்தில் தொடங்கியவர் யாருன்னா முத்துக்குமார். அதாவது 2009 காலகட்டத்தில் இந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக. அப்படிப்பட்ட சூழலில் முத்துக்குமாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக எல்லாரும் அந்த நேரத்தில் எல்லாருமே வைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் பிறகு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த முடிவானது கைவிடப்பட்டு இருந்தது. ஆனால் ஒற்றை மனிதனாக
ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா மணியரசன் அவர்களும் அவர்களோடு இருந்த உணர்வாளர்களும் இணைந்து கட்டாயம் முத்துக்குமாருக்கு சிலை வைத்தே தீர வேண்டும் என்பதன் அடிப்படையில் இல்லை இதில் வைக்க முடியாது, இது பொது அமைதிக்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு எல்லாம் சொன்ன பிறகு நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது, நீங்கள் அரசு இடங்களில் வைக்க வேண்டாம், தனியார் இடங்கள் சம்மதிச்சா நீங்கள் அந்த இடங்களில் வைங்க அப்படின்னு சொல்லுது. முத்துக்குமாருக்கு சிலை வைப்பதற்காக நடந்த வழக்கு. இன்னும் அதை தெளிவாக நம்ம பேசுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளோம், இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அந்த வழக்கு. அதன் பிறகு இங்கே செங்கிப்பட்டியில் இருக்கின்ற சானூரப்பட்டிங்கிற இடத்துல புலவர் ரத்தினவேளார் அப்படிங்கிறவர் முக்கியமான உணர்வாளர், மொழிபோர் ஈகிகளினுடைய அந்த ஈகியத்தை மதித்து பாராட்டக்கூடியவர். இன்றைக்கும் மிகப்பெரிய முக்கியமான கூட்டங்கள்லாம் அவர் கலந்து கொள்ளக்கூடியவர். எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரினுடைய விசுவாசியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். அதன் பிறகு அண்ணாருணா என்கின்ற அருணாச்சலம் அவர்களோடு, ஐயா பழநெடுமாறனோடு, பல்வேறு ஈழ உணர்வு சார்ந்தவர்களோடு மிகப்பெரிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் புலவர் ரத்தினவேளார். ஒரு வகையில் நமக்கு அவர் உறவினர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவர் தன்னுடைய சொந்த நிலத்தை, சொந்த இடத்தை அந்த முக்கிய சாலை, திருச்சி தஞ்சை முக்கிய சாலையில் செங்கிப்பட்டியில் இருக்கின்ற அந்த இடத்த நான் கொடுக்குறேன், முத்துக்குமாரின் சிலை வைக்க என்னுடைய சொந்த இடத்தை கொடுக்குறேன்னு அவர் எழுதி கிரயம் பண்ணி கொடுக்க ஒட்டி தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளைவானது முத்துக்குமாருக்கு சிலை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி முத்துக்குமார் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டது. ஐயா மணியரசன் அவர்களினுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பெரிய முன்னெடுப்பில் பல்வேறு நபர்களினுடைய ஒத்துழைப்போடு அந்த சிலையானது நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இன்றும் அதாவது இனப்படுகொலை நிகழ்ந்ததை எதிர்த்து உயிர் தியாகம் செய்த முத்துக்குமாருக்கு தமிழ்நாட்டில் வேறு எங்கும் சிலை இல்லை, செங்கிப்பட்டி என்கின்ற ஒரு இடத்துல தான் முத்துக்குமாருக்கு சிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். 2011 கடைசி வாக்கில் அது நிர்மாணிக்கப்பட்டது அந்த சிலையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்விற்கு தமிழ் தேசிய பேரியக்கமும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து முத்துக்குமாரின் ஈகத்தை போற்றும் விதமாக நாம் மலர் வணக்கம் செலுத்துவோம். இந்த முறை நாம் இங்கே செங்கிப்பட்டில் முத்துக்குமார் வீர வணக்க நிகழ்வே நம்ம முன்னெடுத்தோம். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தவர்களை எல்லாம் ஒரு ஈழ விடுதலை மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் காரணமாக தியாகம் செய்த அந்த உயிரானது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். முத்துக்குமார் என்கின்ற ஒரு உயிர் தமிழ் தேசியர்களை ஓரளவு ஒன்றிணைத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நபருக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் சிலை இருக்குது, அதுவும் முத்துக்குமார் என்கின்ற அந்த நெருப்பு தமிழனுக்கு செங்கிப்பட்டியில் சிலை இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்று, செங்கிப்பட்டியில் இருக்கின்ற பெருமைகளில் ஒன்றா நான் கருதிக்கிட்டு இருந்தேன். எல்லா தமிழ் தேசிய உணர்வாளர்களும் அப்படி தான் கருதி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த வக்கரப்புத்தி கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முத்துக்குமார் சிலை இருக்கு இல்லையா, அந்த முத்துக்குமார் சிலைக்கு அருகில் சுமார் ஒரு 10 அடி நீங்கள் முத்துக்குமாரை பார்த்தா அந்த பக்கத்து கருணாநிதி தெரிவார், கருணாநிதியை பார்த்தா முத்துக்குமார் சிலை தெரியும். அந்த தொலைவில் கடந்த 5ஆம் தேதி இந்த கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய சிலையானது நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளவரசராக இருக்கக்கூடிய, தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அவர் வந்தார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த SS பழனிமாணிக்கம் அவர்களுடைய தம்பி மகனோ திருமணத்திற்கு வந்தார். வருகின்ற வழியிலேயே 2 பேரை போட்டு தள்ளிட்டார். அவர் வருகையை வரவேற்பு விதமாக கொடிக்க ஊனப்பட்டது. அந்த கொடி ஊனப்பட்டதில் மின்சார விபத்து நடந்து 2 பேர் பலி. இப்போ அதாவது விஜய்க்கு 41 பலி நடந்துச்சு. இவங்களும் போகிற இடம்லாம் கணிசமான அளவு பலிகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சும்மா போகாமல் செங்கிப்பட்டியில் இந்த குபேர சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அதாவது கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு படித்து கொண்டோ எழுதி கொண்ட கரும்பு கிட்டத்தில் போய் நம்மளுக்கு பார்க்க மனசு ஒப்பலை, ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்ன பெரிய வருத்தம்னா, உண்மையிலேயே இவர்களுக்கு கருணாநிதி தனம் குறித்து எதுவும் தெரியலையா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளவர்களுக்கு கருணாநிதி தனம் குறித்து எதுவும் தெரியலையா? அல்லது முத்துக்குமாரினுடைய தியாகம் குறித்து எதுவும் தெரியலையா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு உருவாகியிருக்கு. ஒரு இனத்தை கொன்றளித்த காங்கிரஸிற்கு தன்னுடைய பதவி சுகத்திற்காக பங்களிப்பை கொடுத்த கருணாநிதி அவர்களினுடைய சிலையும், ஒரு இனம் கொன்றொழிக்கப்படுகிறதே என்ற அந்த ஆற்றாமையில் தீக்குளித்து இறந்து போன தியாகியினுடைய ஒரு சிலையும் எப்பரா உங்களுக்கு ஒரே இடத்துல வைக்க மனசு வந்தது? ஒரு தியாகியினுடைய சிலை இருக்கின்ற அந்த இடத்துல
கருணாநிதியினுடைய சிலை வைத்தால் தியாகியை பார்க்கின்ற ஒவ்வொருத்தரும் அந்த சிலையை பார்த்து திட்டிட்டு போவாங்க, வஞ்சிட்டு போவாங்க, இன்னும் கூடுதல் உணர்வாளராக இருக்கிறவன் காரி துப்பிட்டு போவானே அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட, அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு இல்லாமல் போணுச்சா? நான் இப்போ விடுங்க, இன்னும் ஒரு சந்ததியை விடுங்க, இன்னும் 2 சந்ததிக்கு பிறகு முத்துக்குமாரினுடைய தியாகத்தை பாராட்டுகின்ற ஒரு தலைமுறை உருவானுச்சுன்னா கலைஞர் கருணாநிதியின் சிலை அந்த இடத்தில் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குமா இருக்காதா? இடையூறாக இருக்குமா இல்லதா? அல்லது சட்டம் ஒழுங்கை பாதிக்கின்ற ஒரு சிலையாக இருக்குமா இருக்காதா? அப்போ இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் கருணாநிதியினுடைய சிலையை நிர்மாணிக்கிறது எவ்வளவு பெரிய ஈனச்செயல், எவ்வளவு பெரிய வரலாற்று பெரும் துரோகம். நீங்கள் யாரை இப்போ தியாகின்னு சொல்ல போறீங்க? கருணாநிதியை தியாகின்னு சொல்ல வரீங்களா? கருணாநிதியினுடைய தியாகத்தில் வந்து இவர் இறந்து போனார், இவர் துரோகின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இந்த சமுதாயத்திற்கு முத்துக்குமாரினுடைய சிலை நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலேயே 10 அடி தொலைவில் இந்த சிலையை நிர்மாணிக்க சொன்னது யாரு? நிர்மாணித்ததன் மூலமாக இந்த வெளி உலகத்திற்கு நீங்கள் சொல்வது என்ன? இந்த கேள்விதான் நமக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, வெறியை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே வெறியாகுது. இந்த 2 காட்சிகளையும் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வெறியாகுது. இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையிலேயே இது மறுபடியும் வழக்காடு மன்றம் போய் தான் சந்திக்கணுமா? ஏன்னா ஒரு தியாகியினுடைய சிலையை பாராட்டி அதை கொண்டாடுகிறவர்கள், தியாகத்தை கொண்டாடுகின்றவர்கள், அந்த தியாகியினுடைய மரணத்திற்கு காரணமான முறையில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து பதவி சுகத்துக்காக இனத்தின் படுகொலையை நிகழ்த்தி முடித்த காங்கிரஸோடு கைகோர்த்து நின்ற ஒரு துரோகியை வந்து என்ன சொல்லுவாங்க? அதை எப்படி அணுகுவாங்க? இது எப்படி நாம் வந்து கடந்து போவது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பிரதானமாக இருக்குது. இந்த காணொலி பதிவின் வாயிலாக நாம் இதை பார்வையாளருக்கு சொல்ல நினைக்கிறது என்னென்னா, செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், தமிழ் தேசிய அரசியலினுடைய வரலாற்றில், ஈழ விடுதலையினுடைய வரலாற்றில் ஒரு தமிழ் தேசியர்களினுடைய அந்த அறிவுக்கண்ணை திறந்திய ஒரு போராட்டத்தை தொடங்கியவன் தன்னுடைய உயிரை கொடுத்து அப்படின்னா தியாகி முத்துக்குமார் தான். அந்த தியாகியின் முத்துக்குமாரினுடைய தியாகத்தை போற்றுகின்ற இடத்துல வந்து இப்படி எனக்கு இன்னொரு வகையில் இது சரிதான்னு தோணுது. முத்துக்குமாரனுடைய தியாகத்தை நினைக்கிறவர்கள் அனைவரும் இந்த துரோகியினுடைய துரோகத்தை நினைக்க வேண்டும் என்பதற்காக உண்மையிலேயே இங்கே பாரு இவர் தான் இவரை கொன்னாரு அப்படின்னு கொண்டு வந்து வைப்பது போல் இந்த சிலை அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே எனக்கு வந்து மிகப்பெரிய சங்கடங்கள், அந்த 2 சிலையும் ஒன்றா பார்க்கும் பொழுது சங்கடம். இன்னும் இதை வந்து உலகமெங்கும் இருக்கின்ற உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தியாகி முத்துக்குமாருக்கு சிலை வைக்கப்பட்டதோ அதே இடத்துல ஒரு துரோகிக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் வந்து நம்ம கலைஞரை கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல இந்த சிலை இருக்கும் பொழுதெல்லாம் அந்த தியாகத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஆளுடைய துரோகத்தை நினைத்து இவரை வந்து உண்மையிலே திட்டிட்டு தான் போவாங்க. இதை செய்து முடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்து, உண்மையிலேயே இது மிகப்பெரிய தமிழர்களினுடைய உணர்வின் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறையாக நான் பார்க்கிறேன். எதிர்காலம் வரும், நமது தமிழ் தேசிய அரசியல் வரும், அப்பொழுது எது எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அது அங்கங்கு இருக்கும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.